நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2 கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, சார் ஜோதிடம் அப்படிங்கிறத நம்பலாமா வேணாமா? நிறைய பேர் குழப்புறாங்க. ஒருத்தர் நம்பலான்றாங்க, இன்னொருத்தர் அது ஒரு சயின்ஸ் இல்லைன்றாங்க. என்ன பண்ணலாம்? இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சயின்டிஃபிக்கல் ப்ரூஃப் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அதை கொஞ்சம் காலம் போக போக தான் ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிச்சிட்டு வராங்க. சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரே நாளில் தோன்றி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கல, ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதனால சயின்டிஃபிக்கல் ப்ரூஃப் இல்லை அப்படிங்கிறதுனாலேயே ஒரு விஷயம் பொய் என்று ஆகிவிடாது. ஸோ இப்போது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஃபிலாசபி, தத்துவம். ஒரு விஷயத்தை எல்லா மக்களும் ஒத்துக்கிறாங்க, இல்லை அதுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் ஒத்துக்கிறாங்க, அதை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது யார் என்ன பண்ணாலும் அதை ஒன்றுமே தடுக்க முடியல அப்படின்னா அது ஒரு தத்துவம் ஆயிடுது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கூட்டம் நம்புது. இப்போ அவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன தான் சொன்னீங்கனாலும் கடவுள் இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் சொன்னீங்கனாலும் அவங்க சில பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ இதனால் கடவுள் இல்லை சார் அப்படிங்கிறாங்க. அப்போது கடவுள் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு தத்துவம் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. கடவுள் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு தத்துவம் ஆயிடுச்சு, அதை ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் தான் உண்மையான கடவுள், அது ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணுறாங்க, அது ஒரு தத்துவம் ஆயிடுச்சு. முஸ்லீம் மதம், அது ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணுறாங்க, அது ஒரு தத்துவம். முருகர் அப்படிங்கிறது, விநாயகர் அப்படிங்கிறது, சிவன் அப்படிங்கிறது எல்லாமே தத்துவங்கள் ஆயிடுச்சு. அப்படின்னா அதை ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் ஒரு தனி மனிதன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. இப்போ நான் நினச்சா கடவுள் இருக்கிறாருன்னு அவருக்கு சப்போர்ட் கொடுக்க முடியுமா, கடவுளுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னா அப்படிலாம் கிடையாது. அந்த ஃபிலாசபி அதை தன்னையே காப்பாற்றிக்க முடியலைன்னா அது அழிஞ்சிடும். கடவுள் இருக்குன்ற நம்பிக்கை நான் இருக்கிறதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தது, நான் இறந்த வாட்டியும் அது இருக்கும். முருகர்னு ஒரு படம் இருக்குதுங்க, எல்லாரும் வணங்குறோம். அது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது, நான் இறந்த வாட்டியும் அந்த முருகர் படம் அப்படியே தான் இருக்கும், எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போது இந்த தத்துவங்களில் இது சரியாக தப்பான உட்காந்து மண்டையை உடச்சிட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன், தேவையில்லாத வேலை. சரி, அதே இன்னொரு விஷயம் இருக்குது. அது நிலைக்க முடியாத தத்துவங்கள் என்ன ஆகும்னா தன்னால் காணாமல் போயிடும். அதை ப்ரூவ் பண்ணுன்ற அவசியம் இல்லை, தன்னால் காணாமல் போயிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு காலத்தில் பேய் அப்படின்னா எல்லாம் பயப்படுவாங்க. அப்படி ஒன்று இருக்குதா இல்லையான்னு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். என்னைக்கு மின்சார விளக்கு வந்துச்சோ, லைட்டை ஆன் பண்ணமோ, பேய்ங்கிற கான்செப்ட் எங்கேயோ போயிடுச்சு. கொல்லிவாய் பிசாசுன்னு ஒன்று இருந்துச்சு. அப்படி ஒரு வார்த்தையை இப்போ நம்ம யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் ஒரு காலத்தில் இருந்தது. ஏன்னா சதுப்பு நிலக்காடுகள் இருக்கிற இடத்துல திடீர்னு அங்கங்கே நெருப்பு வரும். அது என்னன்னு சொன்னாங்கன்னா கொல்லிவாய் பிசாசு. அது ஒரு தத்துவம். அது ரொம்ப நாள் மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் நைட்லாம் போகாதப்பா, அங்கே கொல்லிவாய் பிசாசு இருக்க, நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் சயின்ஸ் அது என்னென்ன லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸுங்க அது அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே கொல்லிவாய் பிசாசுங்கிற கான்செப்ட் தன்னால் மறைஞ்சி போச்சு. ஒரு விஷயத்தில் நிச்சயமான ஏதோ ஒரு உண்மை இல்லாமல் ஒரு விஷயம் ரொம்ப நாள் வாழ முடியாது. அது தன்னால் கரைஞ்சி போயிடும், மறைஞ்சி போயிடும். அப்படி பார்க்கும்போது ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தது. இப்போ நிறைய பேர் அது இருக்குது இல்லைன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இது அப்படியே தான் போயிட்டுருக்கும். நான் இல்லாத பிறகும் நிச்சயமாக என்ன இருக்கும், ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன் அப்படின்னா அது இன்னைக்கும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் உதவிக்கிட்டு இருக்கும். இப்போ எனக்கு ஜோதிடத்தை பிடிக்கவே இல்லைப்பா, நான் சின்ன வயசுலேருந்து அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு ஸ்டேஜில் எனக்கு ரொம்ப கஷ்டம் வருது. என்ன தான் சொல்லிகிட்டு இருக்கானுங்க, அது என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துருவோம், இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, அதில் ஏதாவது வழி தெரியுதா அப்படின்னு போய் பார்க்கலாம். அப்படிங்கும்போது அது எனக்கு ஒரு கைட்லைனாக இருக்கும். அப்போ ஜோதிடத்தை வெறுத்தவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு அவங்க பலன் சொல்கிறவங்களா மாறிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக தான் ஜோதிடம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்
என்னவா ஆகுது அப்படின்னா அது வழி வழியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை யாரும் வளர்த்தலை, அதை யாரும் காப்பாற்றலை, அது தன்னைத்தானே காப்பாற்றிட்டு இருக்கு. எப்படி ஏதோ ஒரு டைமில் அவங்க ஒருத்தனுக்கு லைட்டை காமிக்குதே, இதுவா இது நான் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பேன், என்னுடைய டெசிஷன் நல்லா இருந்திருக்குமே, நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருப்பேனே அப்படின்னு விழிச்சுக்கிறாங்க. அந்த விஷயத்தை இது பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஜோதிடத்தை நம்பலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிச்சயமாக நம்பலாம். ஆனால் ஜோதிடம் எல்லாத்தையும் பண்ணாது, அது ஒரு வழிகாட்டு. இங்கேருந்து நான் சென்னைக்கு போகிறேன், போகிற வழியில் ஒரு போர்டு இருக்குது சென்னைன்னு, அப்படின்னா அதுதான் சென்னையா? அப்படி இல்லை, நான் கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கேனா, சென்னைக்கு தான் போயிட்டுருக்கேனா அப்படிங்கிறத அப்பப்போ வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு அந்த சைன் போஸ்ட் யூஸ் ஆகுது. அந்த மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறது எப்பெல்லாம் நான் சரியான பாதையில் போயிட்டுருக்கேனா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்போது எடுத்து ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஜோதிடம். எல்லா செயல்களையும் நம்ம தான் பண்ணணும். சரியான நேரத்தில் சரியான செயல்கள் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்கிறது தான் எல்லோருடைய அனுபவமாக இருக்குது. சரி, ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, ஜோதிடத்தை நம்பலாமான்னா கண்டிப்பாக நம்பலாம் சார். கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அதே கெதின்னு உட்காந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா ராசி பலம் பார்த்துட்டு தான் வேலையை பார்ப்பேன், நல்ல நேரம் பார்த்துட்டு தான் இந்த வேலையை எழுத ஆரம்பிப்பேன், இப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்போவாவது ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை எடுத்து சும்மா அப்படி ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இருக்குது, இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா போதும். அது நிச்சயமாக நம்மளுடைய லைஃப்பில் வழிகாட்டியாக அமையும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா vedicsage.ai அப்படின்ற ஒரு சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். இதில் இது வரைக்கும் 13,000க்கும் மேலே அஸ்ட்ராலஜர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. அப்போ டெய்லி அவங்க எத்தனை ஹோரோஸ்கோப் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஏஐயை யூஸ் பண்ணி கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வியை வச்சு இப்போது சரியான முறையில் வழிகாட்டுதல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட். ஒரு காலத்தில் என்ன அப்படின்னா ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்பா. எப்படி வந்து நமக்கு வந்து இன்டகிரேஷன் அப்படின்னா ஒரு கொக்கி 2 கொக்கி, சிம்பிள் இன்டகிரேஷன், டபுள் இன்டகிரேஷன், ட்ரிபிள் இன்டகிரேஷன்லாம் அதெல்லாம் எப்படி கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு காலத்தில் அது என்னாச்சுன்னா அந்த இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரில் கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு தான். ஸோ ஒரு காலத்தில் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா கணக்கு அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான கணக்கு, ஒரு மனிதனால் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கரெக்டாக பலன் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் இன்றைக்கி இருக்கிற ஏஐ டெக்னாலஜி அந்த கேல்குலேஷனை சிம்பிளிஃபை பண்ணி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு உண்டான ஃபார்முலா. அப்போது இது என்ன பண்ணுது ஏஐ அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு 10 பாயிண்ட் இருக்குது, ஒரு 8 பாயிண்ட்டை மட்டும் பார்ப்பார். இன்னொருத்தர் 6 பாயிண்ட் பார்ப்பார், இன்னொருத்தர் 5 பாயிண்ட் பார்ப்பார். ஏஐ என்ன பண்ணுது, 3 பேருக்கும் 10 பாயிண்ட்டையும் காட்டும். இங்கே பாரு, இந்த ஹோரோஸ்கோப்பில் இந்த கேள்விக்கு இந்த 10 பாயிண்ட்டையும் ரெஃபர் பண்ண, ஆன்சர் பண்ணு அப்படின்ற கைட்லைனை கொடுக்குது. ஸோ இரண்டாவது விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார் நல்ல அஸ்ட்ராலஜரை நம்ம எங்கே போய் தேடுறது. ஸோ இதுக்காக நாங்கள் vedicsage.ai ஒரு சர்வீஸ் வச்சுருக்கோம். அது என்னென்னா ஃபைண்ட் அஸ்ட்ராலஜர். நீங்கள் அதில் போயிட்டு ஃபைண்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இல்லை ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா டாப் அஸ்ட்ராலஜர்ஸ் வருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வாட்ஸ்அப்லேயோ ஃபோன்லேயோ பேசி நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் வாங்கிக்க முடியும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏஐ உதவியோட டெஸ்ட் வச்சு பாஸ் பண்ண வச்சு அந்த மாதிரியான ரொம்ப 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 ஃபில்டர்டு அஸ்ட்ராலஜர்ஸை மட்டும் இந்த சைட்டில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். நீங்கள் தைரியமாக அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க எல்லாருமே ஏஐனுடைய அசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய கேள்வியை டைப் அடித்தா என்னென்ன முக்கியமான பாயிண்ட் வருதோ ஒரு பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாமல் அவங்களுக்கு கொடுத்துரும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு அவங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. நிச்சயமாக உங்களுடைய லைஃபுக்கு ஒரு மிகப்பெரிய கைட்லைனாக அது அமையும். கண்டிப்பாக ஃபைண்ட் அஸ்ட்ராலஜர் ஃபியூச்சரை இன்றைக்கே யூஸ் பண்ணுங்கள், உங்களுடைய லைஃபே மாறிடும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.